என் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒரே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை உண்டு பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சேர்ந்து கைகளை தட்டி உற்சாகத்தோட, நான் நேசிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறார். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சேர்ந்து கைகளை தட்டி, நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனா இயேசுவே ஒளி தருவார். சேர்ந்து நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என்
ஆண்டவரே, என் ஜீவிய காலமெல்லாம் உன் பாதத்தில் அமர்ந்திருப்பதே நாடுவேனப்பா. ஹல்லேலூயா. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். இருக்கிற இடங்கள்ல 2 கைகளை நல்லா தட்டி நன்றியப்பா, நீ மட்டுமாக உம்மை பாடி துதிக்க நீர் பாராட்டின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம் வார்த்தையின் மூலம் நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த உலகத்திலே சில நேரம் பாடு, போராட்டம், சில எதிர்பார்க்காத துன்பங்கள் நமக்கு வரும்போது தேவன் என்னை மறந்து விட்டார் என்று நாம் எண்ணுவது உண்டு. ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் என்று நினைப்பது உண்டு. சில நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் சில துன்பங்கள் அனுபவிக்கும் போது கர்த்தர் எங்களை மறந்து விட்டார் என்று நினைத்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்த நன்மைகளை மறந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் எங்கே? கர்த்தர் எங்களை மறந்து விட்டார். எங்களுக்கு தண்ணி கொடுக்கவில்லை, குடிப்பதற்கு நல்ல உணவு இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, இப்படியெல்லாம் ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். தேவன் அவர்களை மறக்கவில்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அந்த உடன்படிக்கை அவர்கள் மறந்து போனதுனால தான் கர்த்தர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்தில் தேவன் என்னை மறந்து விட்டார் என்று சில கஷ்டப்படுகிற மக்கள் நினைப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருவரையும் மறக்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பாருங்க, ஆண்டவர் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்மை மறக்கவில்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சில நேரம் நாம் சில துன்பங்களை அனுபவிக்கும் போது தேவன் மறந்து விட்டார் என்று சொல்லுவது உண்டு. தேவன் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்து மார்த்தாள், மரியாள், லாசருவை ரொம்ப நேசித்தார். அவர்கள் கூட இப்படி தான் எண்ணியிருப்பார்கள். மார்த்தாள் மரியாளை ரொம்ப நேசித்து லாசருவை நேசித்து அவன் மேலே, லாசருவின் மேலே அதிக அன்பாக இருந்தார். அவன் வியாதியாக இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 மைல் தூரத்தில் அவர் அங்கே பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அந்த பட்டணத்தில், அந்த கிராமத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் வியாதியாக இருக்கிறார் என்று சொல்லி அனுப்பின போது கூட இயேசு வரவில்லை. அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. மார்த்தாளும் மரியாளும் தேவன் எங்களை மறந்து விட்டார், ஆண்டவர் அன்பு மறந்து விட்டார், லாசரு மேலே வைத்திருந்த அன்பை தேவன் மறந்து விட்டார் என்று நினைத்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் மறக்கவில்லை என்பதை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறகு 4 நாள் கழித்து வந்து அவரை உயிரோடு எழுப்பி லாசருவை கொடுக்கறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம இப்படி தான் நினைக்கிறோம். சில நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு வாய்க்கல அப்படின்னு சொன்னால் தேவன் என்னை மறந்து விட்டாரோ, சில நேரத்தில் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காவிட்டால் தேவன் நம்மை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். தேவன் எப்போதும் மறக்கிறவர் அல்ல என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்கள், இந்த வாசித்த வேத பகுதியில் ஸ்திரீ ஆனவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? எந்த தாயும் தன் பிள்ளையை மறக்கவே மாட்டாங்க. ஒருவேளை பிள்ளையை பிரிந்து தனியாக வாழலாம், ஒருவேளை பிள்ளை தூரத்தில் போய் வேலை செய்யலாம், ஆனால் மறப்பது என்பது இல்லை. எந்த தாயும் பெற்றெடுத்த பிள்ளையை மறக்க மாட்டாங்க. ஒருவேளை பிள்ளை மரித்து போய் கூட இருக்கலாம், ஆனால் இன்றைக்கும் அந்த தாய் அந்த பிள்ளையை நினைக்க தான் செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், சாலமோன் ராஜாவாக இருக்கிற போது ஒரே வீட்டில் 2 பேர் பிரசவித்தார்கள். 2 பெண்களும் 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அதில் ஒரு பிள்ளை மரித்து போனது. அதில் மரித்து போன ஒரு தாய் சொல்லுகிறாள், இந்த மாதிரி என் பிள்ளையை கொண்டு வந்து இவ வைத்துக்கிட்டா, என் பிள்ளை செத்து போச்சு, இவ படுத்து உரண்டு
பிறண்டு படுக்கும்போது என் பிள்ளை மரித்து போச்சு அப்படின்னு சொல்லி அவ வந்து ராஜாவினிடத்தில், சாலமோன் ராஜாவினிடத்தில் 2 பெற்றோரும் வராங்க. 2 பெற்றோரும் வந்து அங்கே ராஜா கிட்ட நியாயம் கேட்குறாங்க. அந்த ராஜா கேட்குறாரு, செத்து போன பிள்ளை அவளதுன்னு சொல்லி இவ சொல்கிறா. இவன் என்ன சொல்கிறா, இல்லை உயிரோடு இருக்கிற பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்கிறா. ஸோ இது என் பிள்ளை தான், செத்து போனதான் அவ பிள்ளைன்னு சொல்கிறா. பாருங்கள், இந்த 2 தாயும் போட்டி போடுறாங்க. அப்போது பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. இப்போ இது எப்படி இவர்களுக்கு நியாயம் செய்வது என்று சொல்லி சாலமோனுக்கு தேவன் விசேஷ ஞானத்தை கொடுத்திருந்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருந்தார். ஏன்னா சாலமோன் வந்து பணத்தையோ பொருளையோ வெள்ளியோ கேட்கலைங்க, தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார். இந்த உலகத்தில் சிறந்த ராஜாவா ஒருவர் இருப்பாரானால், ஞானத்தை கேட்ட ராஜாவா இருப்பாரானால் சாலமோன் தான். ஏன்னா சாலமோன் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய படையை கொடுங்க, மக்களை கொடுங்க, இல்லாவிட்டால் இந்த மக்களையெல்லாம் நான் வந்து காப்பாற்றுவதற்கு எனக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுங்க அப்படியெல்லாம் கேட்கல. ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஞானம் வேணும் என்று கேட்டார். இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானம் தாரும். ஒன்று சொல்லட்டுமா, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு ஞானம் இல்லை என்று சொன்னால் வாழ முடியாது. நீங்கள் தேவனிடத்தில் ஞானத்தை விரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கணும். இந்த உலகத்தில் எப்படி ஞானமாக வாழ்கிறது, எப்படி ஞானமாக பேசுறது. ஏன்னா இந்த உலக ஞானம் இருக்குது பாருங்க, அது தேவ ஞானத்துக்கு எதிரானது, தேவனுடைய திட்டத்துக்கு எதிரானது, தேவனுடைய சித்தத்துக்கு எதிரானது. அந்த உலக ஞானத்தில் நம்ம வாழக்கூடாது. இந்த உலக ஞானத்தை மேற்கொள்வதற்கு தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஞானம் வேணும். எனவே நீங்கள் ஞானத்தை கேட்க வேண்டும், தேவனிடத்தில் ஞானத்தை நீங்கள் விரும்ப வேண்டும். சரி, கவனிங்க. அப்போ இந்த சாலமோன் நல்ல தேவ ஞானத்தை பெற்ற ஒரு ராஜாவாக இருந்தபடினாலே இப்போ இவர்கள் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க, இவ என்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறதுன்னு சொல்கிறா. அவ சொல்கிறா, இது என்னுடைய பிள்ளை உயிரோடு இருக்கிறது, செத்து போனது அவளுடைய பிள்ளை என்று சொல்லுகிறாள். இந்த வேத பகுதியை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க, சரியா? கவனிங்க. இந்த ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பட்டயத்தை கொண்டு வாங்க, இந்த பிள்ளையை வெட்டிடலாம், ஆளுக்கு பாதியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அந்த பட்டயத்தை கொண்டு வந்து வெட்டும்போது உயிரோட தன் பெற்றெடுத்த அந்த பிள்ளை உயிரோடு இருக்கிற அந்த தாய் தன் பிள்ளையை வெட்ட வேண்டாம், அது அவளுக்கே கொடுத்துருங்கன்னு சொல்கிறான். பாருங்க, ஒரு பிள்ளைக்காக ஒரு தாய் எப்படி பரிதபிக்கிறார்கள் என்பதை பார்க்க முடியுது இல்லையா? ஏன்னா அந்த பிள்ளையை கொடுத்துருங்க உயிரோட. எந்த பிள்ளையும் தாயை மறப்பதில்லை, தாய் வந்து எந்த பிள்ளையும் கைவிடுவதில்லை என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பெற்ற தாய்க்கு அந்த பிள்ளையினுடைய கஷ்டம் தெரியுது. அந்த பிள்ளை மரித்து போய்விடக்கூடாது என்ற அந்த பிள்ளை மேல் உள்ள பாசத்தை அவள் காட்டுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போது பிள்ளைக்காக தாயே இப்படி இருப்பாரானால், இந்த தாய் கூட சில நேரத்தில் மறப்பாளானால், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி, நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறது எவ்வளோ உண்மையாக இருக்கிறது என்பதை பாருங்கள். தாயின் அன்பில மேலானவர் அவர், தகப்பனுடைய அன்பில மேலானவர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நமக்கு இறங்குகிற கர்த்தரன் சொல்லுகிறார். அப்போ அந்த தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன பண்ண மாட்டாருன்னா மறக்க மாட்டார். சில நேரத்தில் நம்ம எதிர்பார்க்கிற மனிதர்கள் நம்மளை மறந்துடுறாங்க, அதனால நம்ம தேவன் மறந்து விட்டார் என்று சொல்லி சில பேர் நினைப்பது உண்டு இல்லையா? தேவன் வந்து சிறந்ததை நமக்கு செய்கிறவர் என்பதை நம்ம கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம். தேவன் எப்போதும் நமக்கு சிறந்ததை கொடுப்பவர். நம்ம ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல, எதையும் நமக்கு மறைத்து வைக்கிறவரும் அல்ல, எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தேவன். கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்களேன், நீங்கள் கஷ்டப்படுறதுனால கர்த்தர் மறந்துட்டாரோன்னு நினைக்கிறீங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் மறந்து போயிருக்கிறீங்க. அதை யோசித்து பாருங்களேன், தேவன் செய்த நன்மைகளை மறந்து போயிருக்கிறீங்க. அதையெல்லாம் நினைக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் எப்போதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் தேவன் மறந்து விட்டார்னு சொல்லுவாங்களே, ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு செங்கடலை பிளந்தது, வனாந்தரத்தில் மண்ணா கொடுத்தது, அற்புதங்களை செய்தது, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது, இதெல்லாம் மறந்துடுவாங்க பாருங்க. எது அவங்களுக்கு இல்லையோ அந்த இடத்துல தேவன் எங்களை மறந்து விட்டார் என்று சொல்லுவார்கள். இவர்களுடைய நடக்கை தேவனுக்கு விரோதமாக இருந்தது. சில நேரத்தில் ஏன் தேவனிடத்தில் இவ்வளோ ஆசீர்வாதம் பெற்று இவ்வளோ நன்மை பெற்று விடுதலையாக்கப்பட்டு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வந்த இவங்க ஆண்டவரையே விட்டுட்டு ஆண்டவரையே மறந்துட்டு விக்கிரகத்தை கூட வழிபட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது வேதத்தை நம்ம பார்க்கிறோம். விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிருக்கிறார்கள்.
விக்கிரகங்களை உண்டு பண்ணி அதை வணங்கி இருக்கிறார்கள். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அப்போ கூட தேவன் இவர்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை மறக்கவே இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். தேவன் இவர்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை மறக்கவே இல்லை. நீங்கள் வாசித்து பாருங்களேன். உபாகம் 4வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமும் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவன் உடன்படிக்கையை மறக்கவே இல்லைங்க. அதை நம்ம விசுவாசிக்கணும். இன்றைக்கி நம்மெல்லாம் புது இரத்தத்தினுடைய உடன்படிக்கை கீழே நம்ம வந்திருக்கிறோம் இல்லையா? புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தின் கீழே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் கீழே நம்ம இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுனுடைய கிருபையின் கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவினுடைய ரட்சிப்பின்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ பாருங்க, தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, மறந்துட்டாரு கர்த்தர் எங்களை மறந்துட்டாருன்னு சொல்லி அழும்போதெல்லாம் இந்த வாக்கு தத்தத்தை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார் கர்த்தர். பாருங்களேன், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன்னை அழிக்க கூட மாட்டார். ஏன்னா உன் மூலமாக தான் சந்ததியை உருவாக்குன்னு அவர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டார். யாருக்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட. உன் சந்ததி இவ்வளவாய் பலுகி பெருகும், பூமியை நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உன் சந்ததியோடு நான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. உன் சந்ததியோடு கூட நான் என்றென்றைக்கும் உன் சந்ததியோடு கூட நான் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கார். உன் சந்ததியை காப்பாற்றுவேன், உன் சந்ததியை பரிசுத்த சந்ததியாக மாற்றுவேன், உன் சந்ததிக்கென்று ஒரு இடத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல வாக்கு பண்ணிட்டார். எப்படி மாறுவாரு? எப்படி அழிப்பாரு? அதனால தான் இன்ற வரியிலும் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அழிக்கவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இஸ்ரவேலின் சந்ததி அழிக்கப்படாது. இஸ்ரவேலின் சந்ததிக்காக நான் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து கானானிய ஸ்திரீனிடத்தில் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கானானி ஸ்திரீனிடத்தில் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்ற வேறொருக்கு வரல அப்படின்றார். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேன்னு சொல்றார். ஏன்னா மறக்கல்ன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே வேத வசனங்கள் நமக்கு அப்படி மிகுந்த ஒரு ஆதாரத்தை கொடுக்குது. கர்த்தர் அப்போவே மனுஷனை படைச்சத்திலிருந்தே, மனுஷனோடு கூட உடன்படிக்கை வச்சத்திலிருந்தே தேவன் மனிதனை மறக்கவில்லை என்பதை பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கியிருப்பதனால, ஏதோ ஒரு சின்ன வியாதியில் இருப்பதனால, ஏதோ ஒரு துன்பத்தில் இருப்பதனால தேவன் மறந்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. கர்த்தர் உங்களை மறக்கிறவர் அல்ல. ஏன் மறக்க மாட்டாருன்னா, அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். என்ன ஆணையிட்டு கொடுத்தாரு? ஆணையிட்டு கொடுத்தாராம் பிதாக்களுக்கு. யார் நம்முடைய பிதாக்கள்? ஆபிரகாம் நம்முடைய தகப்பன், பிதா இல்லையா? அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் ஆபிரகாமை மறக்கவே இல்லை இல்லையா? அப்ப ஆபிரகாமினுடைய சந்ததியை தேவன் மறக்கவில்லை. 430 வருஷம் ஏறக்குறைய எகிப்திலே அடிமைகளாக இருப்பார்கள். பின்ன அந்நிய தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்து நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொடுப்பேன், அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் தேசத்தை என்று வாக்கு கொடுத்தார். தேவன் அதை மறக்கவே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மறக்கிறவர் அல்ல. நமக்கு சில நேரம் விசுவாசம் தனியும் போது கர்த்தர் மறந்துட்டார் நம்ம சொல்லுவோம். விசுவாசம் நமக்குள்ள கொஞ்சம் பொங்கி எழும்பி வரும்போது கர்த்தர் என்னை மறக்கவே இல்லைன்னு சொல்லுவோம். நம்ம இந்த உலகத்தார் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. உலகம் ஒன்றை கண்டுவிட்டால் மகிழ்ச்சி அடையும், ஒன்று இல்லாவிட்டால் துக்கம் அடையும், வேதனை அடையும். இது உலகம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை கண்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும், ஒன்றை இழந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். இதை நம்ம யோபின் இடத்துல கற்றுக்கொள்கிறோம். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். யோபு எல்லாத்தையும் இழந்த போது கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அதை உலக ஜனங்க பார்க்குறாங்க. யோபின் இடத்துல எத்தனையோ பேர் விசாரிக்க வந்திருப்பாங்க. உலகத்தார் நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா யோபு தான் அதில் நீதிமானாக வாழ்கிறான். அவனை தேடி எல்லாரும் வந்திருப்பாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தன்னுடைய விசுவாச நிலையை மாறாதவன், தன் உதடுகளால் தேவனை குறித்து பாவம் செய்யாதவன், தேவனை மறுதளிக்காதவன், கர்த்தர் என்னை மறந்து போனார், என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லாதவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் தேவனுடைய வாக்கு தத்தத்துக்குள்ளே, அவருடைய இரத்தத்துக்குள்ளே இருக்கிற நாம்
அவருடைய ரட்சிப்புக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவன் என்னை ஒருபோதும் எந்த நிலையிலும் மறக்க மாட்டார் என்று. எந்த நிலையில நான் இருந்தாலும் என்னை மறக்காத ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா மனிதன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. நீங்கள் அப்படி விசுவாசிப்பீங்கன்னா சில மனுஷர்கள் உங்களை மறந்துட்டாங்கன்றதுக்காக கர்த்தர் மறந்துட்டாரோன்னு நினைச்சிடாதீங்க. மனுஷர்கள் மறந்து போவார்கள். மனிதர்கள் நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் நீங்கள் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தையோ, தேவனுக்காக கொடுத்த காணிக்கையோ, நீங்கள் தேவனுக்காக வாழ்ந்த பக்தியோ தேவன் மறக்கிறவர் அல்ல. மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம். மனிதர்களைப் போல தேவனை நாம் எண்ணக்கூடாது. தேவன் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அவர் தாயின் கருவில உருவாக முன்னவே உங்களை கண்டு கொண்டவர். எப்படி உங்களை மறப்பாரு? தாயிலும் மேலான அன்புள்ளவர் எப்படி உங்களை மறப்பாரு? சில நேரத்தில் மனிதர்கள் மறந்து போகிறார்கள். நீங்கள் மனிதர்களை நம்புறதுனால தான். யோசேப்பு கூட பாருங்க, சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு கர்த்தர் மறக்கலை. ஆனால் யோசேப்போடு கூட சிறையில் இருந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அவன் கூட இருந்தான். சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் யோசேப்பு சொல்கிறான். நீங்கள் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், அதனுடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் பானபாத்திரக்காரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்க, யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யாரு? பானபாத்திரக்காரன் தலைவன். பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறந்துட்டான். ஏன்னா யோசேப்பு சிறையில் இருக்கும்போது அவனுக்கு சொப்பனத்தை விளக்கி சொல்கிறாரு. நீ ராஜா கிட்ட போகும்போது, நான் ஒரு எபிரேயன், நான் விற்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன், நான் எந்த தவறும் செய்யலை, என்னை பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு யோசேப்பு அந்த பானபாத்திரங்கிட்ட சொல்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன் ராஜா கிட்ட சொல்கிறேன், ராஜா கிட்ட உன்னை பற்றி பேசுகிறேன், கண்டிப்பாக நான் உன்னை எப்படியாவது விடுவிச்சிடறேன் ஜெயிலில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஒருவேளை மனுஷர்கள் இப்படிப்பட்ட வாக்குகளை உங்களுக்கு கொடுத்து உங்களை மறந்துருக்கலாம். அதனால கர்த்தர் மறந்துட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை மறந்து விட்டான். அதனால தேவன் அவனை மறந்து விடவில்லை. மனிதர்கள் உங்களை மறப்பதனால் தேவன் மறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள். தேவனுக்காக நீங்கள் செய்த நன்மைகளும் தேவன் மறக்கவில்லை. உங்கள் விசுவாசத்தை தேவன் மறக்க மாட்டார். உங்கள் விசுவாசத்தை ஒருபோதும் தேவன் புறம்பே தள்ள மாட்டார். அவர் மறக்காத ஒரு தேவன் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். உடன்படிக்கை பண்ணியிருந்தனால தான் பிதாவாகிய தேவன் அவருடைய சந்ததி இந்த பூமியிலே மீட்டெடுக்கப்படுவதற்காக தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். உடன்படிக்கையின் ரத்தத்தை இன்றைக்கும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். புது உடன்படிக்கையின் ரத்தத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். அது என்ன அர்த்தம்? நம்ம என்னைக்குமே கர்த்தர் என்னை மறக்கலைன்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? நினைவு கூறுதலாக, அவருடைய மரணத்தை நினைவு கூறுதலாக, தேவன் எனக்காக செய்த நன்மைகளை நினைவு கூறுதலாக, என் பாவத்தை தேவன் மன்னித்ததை நினைவு கூறுவதாக நம்ம அவருடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறோம். ஆனால் தேவன் நம்மை மறந்தார் என்று ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. தேவன் என்னை மறந்து விட்டார் என்று ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. பிசாசானவன் எப்போதும் தேவன் உங்களை மறந்து விட்டார் என்ற எண்ணத்தை உருவாக்குவான். தேவன் உங்களுக்கு சிறந்தவைகளை மறைத்து விட்டார் என்ற எண்ணத்தை உருவாக்குவான். ஆதியிலேயே ஏவாளுக்கு சொல்லும் போது அதை தான் சொன்னான். அப்படிப்பட்ட ஒரு சந்தேகத்தை எழுப்பினான். தேவன் எனக்கு ஏதோ ஒன்றை மறைத்து வைத்திருக்கிறார், தேவன் எனக்கு ஏதோ ஒன்று மறைவை வைத்திருக்கிறார் என்று எண்ணக்கூட அளவுக்கு ஏவாளுடைய உள்ளத்தை பிசாசு களை விதைத்தான். உங்கள் இருதயத்திலே சாத்தான் களை விதைப்பான். அதை வைத்து தேவன் மறந்து விட்டார் என்று சொல்லாதீங்க. உங்கள் ஜெபத்தையும் கர்த்தர் மறக்கலை, உங்கள் பிரயாசத்தையும் கர்த்தர் மறக்கலை, உங்கள் காணிக்கையும் கர்த்தர் மறக்கலை, உங்களுடைய விசுவாசத்தையும் தேவன் மறக்கலை. ஏன்? உங்களை கர்த்தர் ஒருபோதும் மறக்கவில்லை. எந்த நிலையிலையும் கர்த்தர் உங்களை மறக்கலை என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்னை மறக்காத தேவன், என்னை கைவிடாத தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் மறந்து போகிறவர் அல்ல. யோசேப்பை அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறந்து போனான். ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் மனுஷர்கள் நம்பியிருந்தீங்கன்னா, மனுஷர்கள் சில காரியங்களை உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் மறந்துட்டு, ஐயோ மறந்துட்டேனே சிஸ்டர், மறந்தே போயிட்டேன் சிஸ்டர்,
பிரதர் மறந்தே போயிட்டேன் பிரதர், சாரி பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ஆண்டவர் வந்து அந்த மாதிரி சிஸ்டர் மறந்துட்டேன் சிஸ்டர் சாரி அப்படி சொல்லுவாரா? பிரதர் மறந்துட்டேன் பிரதர், நீங்கள் என் ஊழியத்தை செஞ்சதை நான் மறந்துட்டேன் பிரதர், நீங்கள் என்னை நோக்கி வேண்டுதல் செய்ததை நான் மறந்துட்டேன் பிரதர் அப்படியே சொல்லுவார் கர்த்தர். உங்கள் நினைவுகளுக்கு அப்பாற்பட்டவர் தேவன். தேவன் மறக்கிறவர் அல்ல. பூமி அனைத்திலும் எல்லாம் அழிந்து போன போது பூமி நிறைய தண்ணீரிலே பேழைக்குள்ளாக இருந்த நோவாவை தேவன் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நினைத்தருளினார். தேவனுக்காக கீழ்ப்படுகிறவர்களை, தேவனுக்காக விசுவாசிக்கிறவர்களை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களை தேவன் மறப்பதில்லை. இந்த நோவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், பேழையை செய்தான், தேவன் என்ன சொன்னாரோ அது எல்லாம் செய்தான், முற்றிலும் தேவனுடைய வார்த்தையின்படியே கீழ்ப்படிந்து நடந்து கொண்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனை மறக்கவில்லை, நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் நோவாவையும் பேழைக்குள் இருந்த மிருகங்களையும் தேவன் நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நினைக்கிறவர். அன்னாளை நினைத்தருளினார். அன்னாளின் கர்ப்பத்தை அடைத்தவர் அந்த கர்ப்பத்தை திரைக்க நினைத்தருளினார். தேவன் உங்களை நினைக்கிறவர், உங்கள் கஷ்டங்களை நினைக்கிறவர், உங்கள் கண்ணீரை நினைக்கிறவர், உங்கள் துன்பத்தை அவர் நினைக்கிறவர். அவர் ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல. அவர் நினைத்து உங்களை அதிலிருந்து விடுவிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் என் கர்த்தர் என்னை மறக்க மாட்டார், இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பார், இந்த போராட்டத்திலிருந்து என்னை தூக்கி எடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய மகிமை நீங்க பார்க்க முடியும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவன் எந்த ஒரு காரியத்தை மறக்க மாட்டார். காரணம், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். மனிதனோடு கூட தேவன் என்றென்றைக்கும் தங்கி வாழ்வதற்காக, மனிதர்களை நேசிப்பதற்காக, மனிதன் மேல் இரக்கம் காட்டுவதற்காக ஆதியிலே தேவன் உடன்படிக்கை செய்து விட்டார். அவர் வாக்கு மாறாதவர். அவர் ஒன்று சொல்லிவிட்டார், அதிலிருந்து மாறவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் யாக்கோபை கைவிடாதவர், யாக்கோபை மறக்காதவர், யோசேப்பை மறக்காதவர், ஆபிரகாமை மறக்காதவர். தேவன் உங்களை மறக்கவே மாட்டார், கைவிடவும் மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தனை நினைக்கிறேன். அவருடைய உபத்திரவங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய பாடுகள் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்குற கர்த்தர், சரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன கர்த்தர். ஆமாண்டவரே, நீர் மறக்கல. இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு விடுதலை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். என்ன தேவைக்காக ஜெபிக்கிறார்களோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கிருபை அவர்கள் மேல் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.